பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச போகிறார். சில நேரங்களில் நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் வரும், இந்த காரியத்தை நான் தான் செஞ்சேன், என்னை விட்டு அந்த காரியத்தை யாரும் செய்ய முடியாது, என் திறமையால் இதை செஞ்சேன், என்னுடைய அதிகாரத்தில் இதை செஞ்சேன், இப்படி நிறைய நேரங்கள் நம்மை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி பெருமையான காரியங்களை எண்ணும். இன்னைக்கு ஒரு வார்த்தை நமக்கு அதுக்கான விளக்கத்தை காட்டி கொடுக்க போகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நடுகிறவனால ஒன்றுமில்லை, நட்ட விதைக்கு தண்ணீர் ஊற்றுகிறவனால ஒன்றுமில்லை, அதை விளைய செய்கிறார் பாருங்க. அது விளையணுமா விளையக்கூடாதான்னு முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் அவர் கையில் இருக்கு. அந்த விளைய செய்கிற தேவனால தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. என்னைக்குமே நான் இதை செஞ்சிட்டேன், நான் இதை சாதிச்சிட்டேன், என்னால இப்படி சொல்லவே சொல்ல. விளைய செய்கிற தேவனால எல்லாம் ஆகும். சோமனுமா பண்ணுங்க, அப்பா எல்லாம் உங்களால் ஆகட்டும், நீங்க தான் செய்ய போறீங்க, நான் என்ன செய்ய போகிறேன். நம்முடைய ஊழியமாகட்டும், குடும்பமாகட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்து விளைய செய்கிற தேவன் நீங்க. நான் ஜெபிக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், நீங்க அற்புதம் செய்யுங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க என் வாழ்க்கையை மாத்துங்க, நீங்க எனக்கு நன்மை செய்யுங்க, என் கையில ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் உங்க கையில இருக்குது. இப்படி தேவ கரத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா நடுகிற மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது, தண்ணீர் ஊற்றுகிற மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது. ஜெபத்தை கேட்கிறவர் தான், எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறவர் தான் காரியங்களை வாய்க்க செய்ய முடியும். இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அநேகருக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நான் சாயத்தோட முடியும் நிச்சயம் இருக்கு. ஒன்றும் முடியாதுங்க, எதையும் செய்ய முடியாது. ஒரு விவசாயி ஆண்டவரிடத்துல ஜெபித்தார், ஆண்டவரே நான் பயிரிட போகிறேன், நான் கேட்கிறதெல்லாம் தர வேண்டும். சரி, என்ன செய்யணும்? நான் விதை விதைக்க போகிறேன், நான் சொல்றப்ப நல்ல மழை பெய்யும். அவன் விதை விதைச்சான், ஆண்டவரே மழை பெய்யும். பயங்கரமான மழை பெஞ்சது, அந்த நிலத்தெல்லாம் ரொப்பிடுச்சு. இப்போது போய் ஜெபிச்சான், ஆண்டவரே அதிக மழை பெஞ்சிருச்சுப்பா, தண்ணி விதையெல்லாம் அழுகி போயிடும், எனக்கு வெயில் காயும்படி செய்யுங்க. கடுமையான வெயில் அடித்து எல்லாம் காய்ந்து போனது. சில நாட்கள் அந்த விதை முளைத்து வந்தது. அப்போது ஜெபிச்ச, ஆண்டவரே இந்த விதைகள் பரவுவதற்கு லேசான காற்று அடிக்க வேண்டும். வேகமான காற்று அடித்தது, விதைகள்லாம் சாய்ந்து போனது. கடைசியில முடிவில் பார்க்கிறான், அவன் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை, எல்லாம் அழிந்து போயிடுச்சு. அவன் தேவனிடத்துல போய் கண்ணீரோடு கதறு, நான் ஏன் இப்படி நடந்தது? நான் கேட்டதெல்லாம் தருவேன்னு சொன்னீங்க. ஆண்டு சொன்னாரு, உன்னுடைய சித்தத்திற்கு, உன்னுடைய விருப்பத்துக்கு நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன், ஆனா நடந்தது நீ பார்த்தியா? ஆனா இதை என் கரத்துல ஒப்பு கொடுத்திருந்தா எந்த நேரத்துல எதை தர வேண்டுமோ தந்து உன் விதையை ஆசீர்வத்தை விளைய செய்து பெருக செய்திருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். அன்பு தெய்வ பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுப்போம், பிள்ளைகளை அவர் கையில் ஒப்பு கொடுப்போம், ஊழியத்தை அவர் கையில் ஒப்பு கொடுப்போம். நீர் விளைய செய்கிற தேவன். உங்களுக்கு தெரியும்ப்பா, உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன செய்யணுமோ அதை எங்க வாழ்க்கையில செய்யுங்க, நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆச்சரியமா இருக்கும், பெஸ்டா நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள தகப்பனே, விளைய செய்கிற தேவனே, நடுகிறவனால ஒன்றுமில்லை, தண்ணீர் பாய்ச்சணும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனை எல்லாம் வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசி நன்மையான காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் விளைய செய்யும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. God bless you.